வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிபுது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பெறும் மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுக்க மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பை கலந்து விட்டதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு இன்றைக்கு ஆதாரம் இல்லை, தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து சந்திரபாபு நாயுடு மேல மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி போட்டிருக்கிறார். ஆமா, அது குட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர். ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சராக இருந்தவர். அவர் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை தெளிவில்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் சொல்லி இருப்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அவர் அரசியல் செய்து விட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல். அதையும் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, இந்த ஆளுமே சொல்லிட்டாங்க, நீங்கள் அரசியல் செய்து விட்டீர்கள் அப்படின்னு. அதே நேரத்துல அரசியல் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்துல கடவுளை சிறிது தள்ளி வைத்து விடுங்கள் அப்படின்ட்டாங்க. கடவுளை அரசியலை விட்டும் தள்ளி வைத்து விடுங்கள். தேவையில்லாம எதுக்கு இந்த கடவுளை ஒரு லட்டுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தேவையில்லாம கடவுள் சம்பந்தப்பட்டவர்கள் எதற்காக நீங்க வந்து வேண்டுமென்று வளர்க்கிற அதுக்குள்ள அரசியலை நுழைத்து ரெண்டு பேரையும் கெடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய நிலைப்பாடு தவறானது அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதாவது தெளிவில்லாத ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டீர்கள். அதுக்கு வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ரொம்ப அற்புதமான விளக்கத்தையும் பயங்கரமான ஒரு வாதமும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு 5 பேர் தனித்தனியாக வந்து உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. திருப்பதி லட்டுல வந்து மிருக கொழுப்பு கலந்திருக்கா, இல்ல அரசியல் கலந்திருக்கா, இவங்க சொல்லி கொண்டிருப்பது உண்மை தன்மை என்ன, அதை வந்து அறிஞ்சு எங்களுக்கு மக்களாக எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு 5 பேர் வந்து தனித்தனியா பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்த வகையில மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் வாதம் வந்து போயிட்டு இருக்கு. ஓப்பனாவே வழக்கறிஞர் வாதம் வந்து மிக பயங்கரமா இருக்கு. பொதுவெளி ஏன் இந்த கருத்தை கூற வேண்டும் அப்படின்னு எதிர்தரப்பு வக்கீல் வந்து சந்திரபாபு நாயுடு நோக்கி கேட்கிறாங்க. பொதுவெளியில எதுக்கு சொல்லணும், இதை உங்களுக்குள்ள வச்சுக்கிடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போன் அடிச்சு பேசுங்க. பவன் கல்யாண் அவ்வளவு துள்ளுறாரு இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க, முடிஞ்சு போச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிடுங்க. ஏன்னு கேட்டா இதுக்கு லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை இல்லை, கோடிக்கணக்கான உலக அளவில் உள்ள மக்களுடைய நம்பிக்கை இது. இந்த லட்டு அப்படிங்கிறது திருப்பதிக்கு வந்தாங்கன்னா மொட்டையை போடுவாங்க, லட்டை வாங்குவாங்க, சொந்தங்களுக்கு அதை அப்படியே ஒரு மன ஆன்மீக சிந்தனையோடு கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த பொது வழியில சொல்லக்கூடிய சமயத்துல ஏன்னா ஆதாரம் இல்லை, தெளிவில்லைன்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம். முடிவு வச்சு முந்தா நாளே வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டை சந்திரபாபு நாயுடு மேல உச்சநீதிமன்றம் அடிச்சாச்சு. ஆந்திர அரசு மீது அடிச்சாச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நீங்க பொது வழியில் ஏன் இந்த கருத்தை கூற வேணும்னு சொல்லிவிட்டு அந்த வக்கீல் எதிர்தரப்பு வக்கீல் வாதம் பண்ணியிருக்காரு. சந்தேகம் இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அதுவும் அந்த ஆய்வுல வழக்குல போயிருக்கு. சந்தேகம் இருந்துச்சா ஆய்வுல உட்படுத்துங்க. ஏன்னா அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு பொறுப்பு இல்லாமல் இந்த கருத்தை பொறுப்பற்ற நிலையில் சொல்லிவிட்டார், ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல அரசின் தலையீட்டை அனுமதிக்கலாமா, அரசு எந்த அளவுக்கு இதுல தலையிடுது, இது தெய்வீகம் சம்பந்தப்பட்ட வகையும் அங்க தேவஸ்தானம் மற்ற சோர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய நிலைப்பாட்டில் விட்டுட்டோம்னா அவங்க பார்த்து சப்ஜெக்ட் பண்ணி அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணக்கூடிய சமயத்துல இந்த தெலுங்கானா அரசு ஆந்திர அரசு சொல்லலாம். அதை விட்டு போட்டு இவர்களா தனிப்பட்ட முறையில ஊன்னு பெருசுப்படுத்தி இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த கலப்படம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது பகிர, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். திண்டுக்கல் ஏஆர் டைரி கலப்படம் செய்ததா அப்படிங்கிறது இருந்தாலும் வந்து அரசின் தலையீடு எதற்காக வந்தது, தேவஸ்தானம் தலையிட வேண்டும், அரசின் தலை எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டு அதையெல்லாம் விட சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் சார்பில் எப்படி வாதிட முடியும்? சுப்பிரமணிய சுவாமி இதுல பிஜேபி சம்பந்தப்பட்ட வகையில வாதிட பண்ணியிருக்கிறார். தேவஸ்தானம் சம்பந்தப்பட்ட வகையில் எப்படி வாதாட முடியும், அது என்ன சட்டத்தறியில கருத்து இருக்கு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்க நீதிபதிகள் வந்து குறுக்கிட்டு இருக்காங்க. கலப்பட நெய் தான் லட்டில் பயன்படுத்தப்பட்டது என்பது உறுதி செய்து விட்டீர்களா, டக்குன்னு அடிச்சிடறாங்க. அப்படின்னா கலப்படம் செய்த அந்த நெய்யில் தான் அந்த லட்டுகள் பயன்படுத்தப்பட்டன, நெய் வருது, அந்த நெய்யில தான் லட்டு செய்யப்பட்டதா அப்படின்னு உறுதி செய்து விட்டீர்களா அப்படின்னு நீதிபதிகள்
குறுக்கிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்கார், அத சந்திரபாபு நாயுடு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் சொல்லியிருக்கார், இல்லைங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை அப்ப உடனே நீதிபதிகள் டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்குன்னா அப்படி என்றால் ஊடகங்களில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அற்புதமான ஒரு கேள்வி இல்லையா? உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பிடின்னு பிடிச்சிருக்காங்க. ஆமா, சந்திரபாபு நாயுடு வந்து இத்தனை வருஷமாக முதலமைச்சராக இருந்தாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்தாச்சு. ஒரே வார்த்தை, அப்படின்னா ஊடகங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப நீங்க மத நம்பிக்கைகளை உதாசீனப்படுத்தி விட்டீர்கள். சரியான சாட்டை. சந்திரபாபு நாயுடு வக்கீல்கிட்ட சொல்றாங்க, நீதிபதி 2 வக்கீல் சொல்றாங்க, உச்ச நீதிமன்ற வக்கீல் சொல்றாங்க, மத நம்பிக்கையை நீங்க உதாசீனம் செய்து விட்டீர்கள். ஆமா, அதே நேரத்தில் சிறப்பு குழு அமைச்சு அதன் அடிப்படையில் அது முடிவு வெளிவரும் வரை நீங்கள் இந்த மாதிரி பேசியது கலப்படம் செய்து விட்டார்கள் என்று பேசி மிகப்பெரிய ஒரு தவறானது. அவ்வளவு முடிஞ்சு குட்டு வச்சுட்டான். தவறான இதுல அரசியல் செய்திருக்க கூடாது. பாருங்க, அரசியல் செய்து நீதிபதிகளுக்கு தெரியுமா, வாதத்தின் பிரதிவாதத்தின் அடிப்படையில கரெக்டா கணிச்சு சொல்லிட்டாங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு வந்து இதுல அரசியல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும். உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. விசாரணை போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிபதி வாயில வரவே கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் அந்த பில்கிஸ் பாண்டு வகையில வந்து பிஜேபிக்கு ஃப்ராட் அப்படின்னு சொன்னாங்க நாகரத்ன அம்மா அவங்க. அற்புதமான இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனித்து யோசனை பண்ணி தான் பேசுறாங்க. அதே மாதிரி இதுலையும் பேசிட்டாங்க, அரசியல் செய்து விட்டீர்கள். ஏன்னா இதில் வந்து ஆய்வறிக்கை தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. EFSSAI அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அதாவது வந்து ஏஆர் டைரியினுடைய திண்டுக்கல் ஏஆர் டைரியுடைய நெய்யில நாங்கள் வந்து 4 விதமான பரிசோதனை செய்த வகையில கொண்டு சென்றோம். அதுல வந்து எந்த ஒரு விஷயம் ஒத்து வரல, எல்லாமே தோல்வியாக இருக்கிறது, அது நெய்யே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. அந்த அறிக்கை வந்து மிக தெளிவாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு கேட்டிருக்காங்க நீதிபதி, அந்த நெய்யில் தான் லட்டு செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த நெய்யில் தான் லட்டு செய்யப்பட்டது, தயாரிக்கப்பட்டது, பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது தெளிவில்லை அப்படின்ட்டாங்க. திண்டுக்கல் ஏஆர் நிறுவனம் வந்து டேங்கர் லாரியில இறக்குறாங்க, 10 டேங்கர் லாரியில இறக்குறாங்க. ஆமா, இறக்கின வகையில அதுல ஒரு 4 டேங்கர் யூஸ் பண்ணிட்டு 6 டேங்கர் நல்லா ரிட்டர்ன் அமிச்சிடறாங்க. முடிஞ்சு போச்சு. அமிச்ச வகையில அந்த 4 டேங்கர் லாரியில தான் வந்து திருப்பதி லட்டுகள் செய்யப்பட்டனவா, இல்ல அந்த நெய் வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்தப்பட்டதா? திருப்பதி லட்டுல தான் அந்த நெய்யில தான் திருப்பதி லட்டு செய்யப்பட்டது. என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஆதாரங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்கு, ஆனா அது தெளிவில்லாமல் இருக்கு. நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு குட்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஜூலை மாதத்தில் வந்த ஆய்வறிக்கை செப்டம்பர் மாதத்துல நீங்க ஊடகத்துக்கு சொல்றீங்க, ஜூலை மாதத்துல வந்ததுன்னா ஜூலை மாதம் சொல்ல வேண்டியதுதானே. ஜூனுக்கு மேல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கிறாரு. அதுக்கு பின்னால் ஜூன் 4க்கு மேல இது வருது, தேர்தல் முடிவுகள் வருது. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறார். முடிஞ்சு போச்சு. ஜூலைல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. 10 டேங்கர் லாரி வருது, 4 டேங்கர் லாரியை பயன்படுத்தி 6 டேங்கர் லாரி ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. சரி, ஜூலைல அந்த ஆய்வறிக்கை வந்துதான் சொல்றீங்க. அதை நீங்க ஜூலையிலே சொல்லியிருக்க வேண்டியதான். நீங்க எதுக்கு செப்டம்பர் மாசத்துல சொல்றீங்க? ஒரு மாசம் தள்ளி சொல்வது நோக்கம் என்ன? அதனுடைய உள்நோக்கம் என்ன? எது குறித்தும் தெளிவான பதில் இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன? அதே நேரத்தில் எதற்காக சந்திரபாபு நாயுடு அவசரப்பட்டார்? எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க? எங்களுக்கு விளக்கம் வேண்டும். அதே நேரத்தில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டீர்கள். சரியான சாட்டையடி. பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டீர்கள். பக்தர்களை பாதிக்கும் என்பதை சந்திரபாபு நாயுடு உணரவில்லையா? அருமையான பயன். பக்தர்களை பாதிக்கும் என்பது சந்திரபாபு நாயுடு பாதிக்கத்தானே செய்யும். கோடான கோடி மக்களுங்க. ஆமா, எந்த நேரமும் வந்து கியூ நின்றுகிட்டே இருக்கும். இங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் தூரம் கியூ நின்றுகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பக்தர்கள், கோடான கோடி மக்கள் உலகெல்லாம் டிக்கெட்டை போட்டு விமானத்தின் மூலமா வந்து திருப்பதியை தரிசனம் பண்ணிட்டு திருப்பியும் போறாங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழர்கள், அமெரிக்காவில் உள்ள ஆந்திர மக்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பக்தருடைய அந்த மனங்களை சிதைத்து விட்டீர்கள். பக்தர்கள் பாதிக்கும் என்பதை நீங்கள் அறியவில்லையா?
இது போன்ற செயல்பாடுகள் வந்து சிறப்பு விசாரணை குழு அமைச்சு அந்த விசாரணை குழுவுடைய அந்த விசாரணையும் இது பாதிக்கும் என்பதை சந்திரபாபு நாயுடு ஏன் உணரவில்லை? இது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா? சிறப்பு விசாரணை குழு அமைச்சாலுமே இந்த மாதிரி ஒரு அறிக்கை இவங்களா சம்பந்தப்பட்டவங்க இவங்களா சொல்லி வாய் சவடால் மாதிரி பேசிட்டு போனாங்க பார்த்தீங்களா, பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு. இது வந்து சிறப்பு விசாரணை குழுவினுடைய அந்த விசாரணைக்கே வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா உச்ச நீதிமன்ற நீதிபதியை சொல்றாங்க. அப்ப இது வந்து சிறப்பு விசாரணை குழுவை இவர்கள் பேசிய பேச்சுக்கள், இவர்கள் சொல்லி ஆதாரமற்ற கருத்துக்கள் பாதிக்க செய்யும் அப்படிங்கிறது கூட இது உங்களுக்கு தெரியாது. சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணுக்கு தெரியாதா? எங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஆகட்டும், இன்னும் 2-3 நாள்ல வந்து நாங்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கிறதா இல்ல வேறு எந்த விசாரணை குழு அமைக்கிறதா நாங்க முடிவு சொல்லி சொல்றது கூட வியாழக்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆட்சி போயிட்டு இல்ல, அவர் ஆட்சி அமைச்சதுல இருந்தே சரி, ஜெகன்மோகன் ரெட்டி மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், வன்முறை, எங்க பார்த்தாலும் 144, ஆந்திரா ஃபுல்லா 144. இதே வேறு ஒரு மத்திய அரசாக இருந்திருந்தா டிஸ்மிஸே பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரே மாசத்துல, அன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை படிச்ச, ஒரே மாசத்துல 30 கொலை நடந்திருக்கு. எல்லாமே ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவாளர்கள். அதே நேரத்துல ஒரு பப்ளிக்கா ஒரு வீடியோ கூட நீங்க போயிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இஸ்லாமியன், ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கட்சியில உள்ள இஸ்லாமியன், தெலுங்கு தேச கட்சி ஆந்திர இது சந்திரபாபு நாயுடு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனை வந்து அப்படியே வெட்டுறான், கையை வெட்டுறான், அப்புறம் கழுத்தை வெட்டிட்டு அப்படியே போறான். அந்த வீடியோ அப்படியே போகும். ஆமா, அவ்வளவு கொடூரம். ஒரு இஸ்லாமியனை வந்து கட்சி பேதம் பார்த்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமியன் கொலை செய்யறான். ஆமா, மார்க்கத்தில் அவனும் நம்மளும் அவனும் இஸ்லாமியன் தானே, நம்மளும் இஸ்லாமியன் தானே அப்படிங்கிற அந்த இஸ்லாமியன் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு கட்சியில சேர்ந்த ஒரு இஸ்லாமியன் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில ஒரு இஸ்லாமியன் அப்படியே வெட்டுறான், கழுத்தை அறுக்கிறான், கையை வெட்டுறான், கொலை செய்யறான். அப்படி பப்ளிக்கா போயிட்டு அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த சந்திரபாபு நாயுடு தொண்டர்களுக்கு பரப்பி விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. உச்ச நீதிமன்றம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெளிவில்லாம நீங்க எதையும் சொல்ல முடியும்? இதெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா? அவர் இத்தனை வருஷமா முதலமைச்சராக இருந்திருக்கு, அவருக்கு தெரியாதா? அவர் யோசனை இல்லையா? எங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி. ஆமா, ஆரம்பமே வந்து மிக பயங்கரமா இருக்கு. ரொம்ப இதை வந்து சந்திரபாபு நாயுடு எவ்வாறு சந்திக்க போகிறார் என்பதெல்லாம் இதுல மீண்டும் வந்து அரசியல் விளையாண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுதான் பகிரங்கமான ஒன்று. அதே நேரத்தில் இன்னைக்கு திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் வந்து இன்னைக்கு முன்ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அமராவதி உயர் நீதிமன்றத்துல முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எங்க மேல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எங்களை கேட்டு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவே கிடையாது. ஏன்னா அதாவது நெய் கலப்படம் பற்றி என்னிடம் எந்த விளக்கமும் அவர்கள் பெறவில்லை. ஆனா அவங்க வழக்கு மட்டும் பதிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா எந்த ஆதாரமும் இன்றி என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் திண்டுக்கல் ஏஆர் டைரியினுடைய நிறுவனர் ராஜசேகர் வந்து இன்னைக்கு குற்றம் சுமத்துறார். ஏஆர் டைரி நிறுவனத்துல ஏற்கனவே நாங்க என்னென்ன சாம்பிள் கொடுக்கணுமோ அத்தனை நாங்க கொடுத்துட்டோம். ஆமா, FSSAI அந்த அறிக்கை கூட எங்களுக்கு காண்பிக்கப்படவில்லை. அந்த அறிக்கையை வச்சு எங்களிடம் சொல்லாமலே அவங்க மட்டும் வழக்கு பதிவு செய்துட்டாங்க. இதுல அரசியல் காரணங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது துண்டா தெரியுது. ஆமா, இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பேசலாம். அதாவது வந்து கர்நாடகாவில் KMFன்னு நினைக்கிறேன், அது மறந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு தான் சந்திரபாபு நாயுடு இருந்த காலத்துல வந்து நெய்யை வந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறார். அந்த ஆர்டரை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மாத்துறாரு. ஏன்னா அவர் 400 சில்லறைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு கிலோ காசு. இவர் 320 ரூபாய்க்கு நான் தர சொல்லிவிட்டு திண்டுக்கல் ராஜசேகர் ஏஆர் டைரி வர்றார். அதை ஜெகன்மோகன் ரெட்டி இந்த 5 வருட காலமாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆமா, கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்தில் நல்லது தானே. அந்த வகையில பல கோடி மிச்சமாகுதுன்னு சொல்லிவிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அதை டெண்டர் விடுறாரு. அது சம்பந்தமா வகையில திண்டுக்கல் ராஜசேகர் வந்து நெய் சப்ளை பண்றாரு. ரைட், ஓகே. ஆனா இப்ப அது கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஜூலைல அறிக்கை சம்பந்தப்பட்ட வகையில குஜராத்தில் இருந்து அறிக்கை வந்த சம்பந்தப்பட்ட ஜூலைல கண்டுபிடிக்கப்பட்டு செப்டம்பர்ல வாய்வழியா பறக்கி விட்டுறாங்க. இதன் அடிப்படையில் வந்து ஜூலைல வந்து அது சம்பந்தப்பட்டது தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்றாங்க, டெண்டரை ரத்து பண்ணி
இப்போ வந்து கர்நாடகாவில் இருக்கிற நந்தினி நெய்யை வந்து புக் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு கர்நாடகாவிலே நந்தினி நெய் அங்கே போகணும்? திண்டுக்கல் நெய்யை ஏஆர் டைரி நெய் நிறுவனத்தினுடைய நெய்யை சந்திரபாபு நாயுடு கேன்சல் பண்ணியதோட விளக்கம் பண்ண, அந்த டெண்டரை அவர் ரத்து செய்துன்னு விளக்கம் பண்ண. இதுல ஒரு அரசியல் இருக்கு, பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். அதான் சொல்றார் ராஜசேகர், இது அரசியல் கலந்து விட்டது. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் யார் மீது சுமத்தப்படுகின்ற அவர்கள் சொல்லணும். அதான் சட்டம். இது சட்டத்துக்கு முறை. என்கிட்ட சொல்லவே கிடையாது. வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, எங்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படிங்கிறப்ப நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால வந்து அமராவதி உயர் நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டு வழக்கு இது ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்துல முன்ஜாமீன் வழங்கிய பின் நீங்க என்ன செய்யறீங்கன்னா நான் நீங்க என்ன சொல்லி அதை கட்டுப்படுறது, அது கட்டுப்பட்டுட்டேன். ஆமா, திண்டுக்கல் ஏஆர் டைரி, ஆமா, ராஜசேகரன் கட்டுப்பட்டுட்டார். அப்ப இதுல என்ன தெரியுது? கட்டாயமா உச்ச நீதிமன்றமே திண்டுக்கல் ராஜசேகரன் ஒரு பக்கம் விட்டாலுமே கூட உச்ச நீதிமன்றம் பப்ளிக்கா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா? விசாரணை குழு அமைச்சா அப்படின்னா அதை வந்து இவர்கள் செய்து விட்ட அந்த பரப்புதல் செய்த அந்த செய்திகள் வந்து பாதிக்காதா? ஆதாரம் இல்லாம எப்படி சொன்னீங்க? ஒரு விஷயம் அப்படின்னா வந்து டக்குன்னு விசாரணை குழு அமைச்சு அதுக்கு தகுந்த தேவஸ்தானத்தை சொன்ன அமைக்க போறாங்க. முடிஞ்சு போச்சு. ஜூலைல சொல்ல வேண்டியது ஏன் செப்டம்பர்ல சொல்றீங்க? ஏகப்பட்ட சாட்டை அடிகள். அதனால வந்து கட்டாயம் இந்த அரசியல் கலந்துருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற சமயத்துல, ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சமயத்துல சந்திரபாபு நாயுடு வந்து மிகப்பெரிய அரசியல் செய்து விட்டார். இதுல வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி பழி வாங்க வேண்டும் என்பதற்காக சந்திரபாபு நாயுடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இது வந்து பகிரங்கமாக தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.